நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்கு IVF சிகிச்சை எடுத்துக்கொண்டு கருத்தரித்து குழந்தை பெற்றுக் கொள்கின்றனர். அண்மை காலமாக கருத்தரித்தல் மையங்கள் ஏராளமாக பெருகியுள்ள நிலையில் தங்கள் மையத்தில் சேர்ந்தால் விரும்பும் நேரத்தில் விரும்பும் பாலினத்தில் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று விளம்பரப்படுத்தி குழந்தையில்லா தம்பதிகளை ஈர்த்து வருகின்றனர். இதற்காக தமிழகம், அண்டை மாநிலங்கள் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளை சேர்ந்த பெண்களும் குழந்தை பேருக்காக பல லட்சங்களை கொட்டி சென்னையில் உள்ள கருத்தல் மையங்களை நாடி வருகின்றனர். அந்த வகையில் சென்னை அமைந்த கரையில் மருத்துவர் தாமஸ் என்பவருக்கு சொந்தமான சென்னை ஃபர்டிலிட்டி சென்டர் என்ற செயற்கை கருத்தரித்தல் மையம் உள்ளது. இந்த கருத்தரித்தல் மையத்திற்கு வங்கதேசத்தை சேர்ந்த தம்பதி ஒன்று வந்துள்ளது. மனைவியை அழைத்து வந்த இளைஞருக்கு வங்கதேச மொழி மட்டுமே தெரியும் என்பதால் அங்கு கடந்த 7 வருடங்களாக மொழிபெயர்ப்பாளர் பணியில் இருந்த கொல்கத்தாவை சேர்ந்த ஸ்வேதா கோஷ் என்பவர் தங்கள் கருத்தரித்தல் மையத்தின் அருமை பெருமைகளை எல்லாம் பெங்காலி மொழியில் எடுத்து கூறியுள்ளார். சிகிச்சைக்கு வந்த பெண்ணின் கணவரோ தனக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். எங்கள் கிராமத்தில் ஆண் குழந்தை இல்லை என்றால் அந்த நபரை மதிக்க மாட்டார்கள். எனவே தனது மனைவிக்கு ஆண் குழந்தை வேண்டும் என்பதற்காகவே சிகிச்சைக்கு வந்திருப்பதாக கூறியுள்ளார். அதற்கு ஸ்வேதாவும், கவலையே படாதீர்கள், நீங்கள் விரும்புகிற மாதிரி ஆண் குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் என்று வாக்குறுதி அளித்ததால் அவர் தனது மனைவியை அங்கு சிகிச்சைக்கு சேர்த்துள்ளார். அண்மையில் அந்த வங்கதேச பெண்ணுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்துள்ளது. இதனை கேள்விப்பட்டு மனம் நொந்து போன அந்த பெண்ணின் கணவர் மருத்துவமனைக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும் என்று வாக்குறுதி அளித்துதானே லட்சக்கணக்கில் பணம் பெற்றீர்கள், இப்படி ஏமாற்றி விட்டீர்களே, ஏற்கனவே 2 இப்ப 2 பெண் குழந்தைகள் என்றால் என்ன செய்வது என கூறி 2 லட்சம் ரூபாய் கட்டணத்தை செலுத்த மறுத்து சண்டையிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இதையெல்லாம் நம்பித்தானே உனக்கு பரிசு பணம் கொடுத்தேன் என்று ஸ்வேதாவிடம் அவர் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். டாக்டர் அளித்த வாக்குறுதியையே தான் மொழிபெயர்த்து அவரிடம் சொன்னதாக ஸ்வேதா கூறிய நிலையில் உடனடியாக ஸ்வேதாவை நிர்வாக அதிகாரி ஆண்டனி என்பவர் 4வது மாடியில் உள்ள தனி அறைக்கு விசாரணைக்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுவரை அவரிடம் எவ்வளவு பணம் தனியாக பெற்றாய் என்று விசாரித்துள்ளார். நான் அவரது மனைவியை நன்றாக கவனித்துக் கொண்டதால் அவர் 10,000 ரூபாய் பணம் மட்டுமே டிப்ஸாக கொடுத்தார், மற்றபடி நான் பணம் ஏதும் பெறவில்லை என்று ஸ்வேதா கூறியுள்ளார். அதனை ஏற்க மறுத்த ஆண்டனி அந்த வங்கதேச தம்பதி செலுத்த மறுத்த 2 லட்சம் ரூபாயை அலுவலகத்தில் கட்ட வேண்டும் என்று அடைத்து வைத்து டார்ச்சர் செய்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தொல்லையை தாங்க இயலாமல் ஸ்வேதா 4வது மாடியிலிருந்து குதித்து உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றதாக கூறப்படுகிறது. கீழே விழுந்து பலத்த காயமடைந்த ஸ்வேதாவை சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஸ்வேதாவின் 2 கால்கள், 1 கை மற்றும் மூக்கு ஆகியவற்றில் எலும்புகள் உடைந்து சிதறி உள்ளதாகவும் வயிற்றிலும் தலையிலும் பலத்த காயமடைந்திருப்பதாக தெரிவித்த மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது குறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கருத்தரித்தல் மையத்தின் நிர்வாக அதிகாரி ஆண்டோனியை பிடித்து விசாரித்து வருகின்றனர். தமிழ், ஹிந்தி, பெங்காலி ஆகிய மொழிகளில் புலமையுள்ள ஸ்வேதா 7 வருடங்களாக அங்கு பணியில் உள்ளார். எப்போதும் தான் மருத்துவர் தாமஸ் உடனே இருப்பேன் என்றும் தாமஸ் கூறியதையே மொழிபெயர்த்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களிடம் சொன்னதாகவும் ஸ்வேதா கூறியதாக போலீசார் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.